ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாட்டோட சிவகங்கை மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் 1980ஆம் ஆண்டு சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வெட்டியானுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல ஒரு நள்ளிரவு நேரம் அந்த வெட்டியான அந்த பொணத்தை எரியூட்டும் போது அந்த பொணம் ஆள் உயரத்துக்கு எழுந்து நின்றிருந்திருக்கு. அதை பார்த்து பதறி போன அந்த வெட்டியான் அவர் கையில வச்சிருந்த அந்த எரிகட்டையாலே அந்த பிணத்தோட மண்டையில் அடிச்சு படுக்க வச்சு எரிச்சிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அந்த ஆன்மா அந்த வெட்டியானுக்கும் அவர் மனைவிக்கும் என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த ஆன்மா கிட்ட இருந்து அவரு முழுசா தப்பிச்சாரா இல்ல அந்த ஆன்மாவால பழி வாங்கப்பட்டாராங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்த சம்பவங்களை விட இந்த சம்பவம் வேற லெவல்ல பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஸோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1980ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிறிய கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது அந்த கிராமத்தை சேர்ந்த குமாருங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தோம்னா, குமாரோட கிராமத்துல இருக்க சுடுகாட்டுல பிணங்களை எரிக்கக்கூடிய சுடலை மாடசாமிங்கிற அந்த வெட்டியானுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சுடலை அந்த சுடுகாட்டுல 20 வருடங்களா வெட்டியான் வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு 45 வயது இருக்கும். அவர் வேலை செய்யக்கூடிய அந்த சுடுகாடு 3 கிராமங்களுக்கும் பொதுவான சுடுகாடா இருந்திருக்கு. அந்த சுடுகாட்டு பக்கம் அந்த 3 கிராமத்தை சேர்ந்த மக்களும் நள்ளிரவு நேரத்துல தனியா போகவே மாட்டாங்களாம். என்ன காரணம்னா, அந்த சுடுகாட்டு பகுதிக்குள்ள நள்ளிரவு நேரத்துல ஆன்மாக்கள் உலாவுறத அந்த கிராமத்து மக்கள் நிறைய முறை பார்த்திருக்காங்க. ஆனா இந்த சுடலைன்ற வெட்டியானுக்கு மட்டும் பயம்ங்கிறது அவரோட ரத்தத்திலே கிடையாது. நள்ளிரவு 1 மணி 2 மணிக்கு கூட தனி ஆளா இருந்து அந்த பொணத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டு தான் வீட்டுக்கே வருவாரு. அந்த கிராமத்தோட எல்லை பகுதியில அந்த சுடுகாட்டுக்கு செல்லக்கூடிய ஒத்தையடி பாதையில தான் ஓரத்துல இருக்கிற ஒரு குடிசையில தான் சுடலையும் சுடலையோட மனைவியும் தங்கிட்டு வந்திருக்காங்க. அவரோட மனைவிக்கு ஒரு 40 வயது இருக்கும். அவங்களோட பெயர் வள்ளியம்மை. அந்த சுடுகாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் சுடலை அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த சுடலைக்கு அவரோட உலகமே அவரோட மனைவி வள்ளியம்மை தான். அவரோட வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆறுதலும் அவரோட மனைவி மட்டும்தான். இந்த சுடலையோட வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சுடுகாடு இருந்திருக்கு. இந்த வள்ளியம்மை பகல் முழுவதும் அந்த பிணங்களை எரிக்கிறதுக்கு தேவையான விறகுகளை வெட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல சேகரிப்பாங்க. அப்படி சுடலை பிணங்களை எரிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வள்ளியம்மை மஞ்சத்தூளும் வேப்பிலையும் கலந்த சுடுதண்ணியை போட்டு அவருக்காக காத்திருப்பாங்களாம். இந்த தம்பதிகளுக்கு வயசானாலும் அவங்களுக்குள்ள இருந்த காதல் கொஞ்சம் கூட குறையல. இப்படித்தான் இவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே அமைதியா போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில தான் சுடலை சுடுகாட்டுல இருக்க அவரோட ஓய்வு அறையில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல பக்கத்து கிராமத்தார் ஒருத்தர் வேகமா வந்து சாயங்காலம் பொணத்தை எடுத்துட்டு வரப்போறோம், அதை எரிக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுன்னு சொல்லிட்டு சுடலை கிட்ட ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுத்துட்டு போயிருக்காரு. உடனே சுடலை மதிய உணவு சாப்பிட்றதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வள்ளியம்மை அவருக்கு பழைய கஞ்சியும் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுட்டு, என்ன மச்சான் இன்னைக்கு ஏதாவது விசேஷமான்னு கேட்டிருக்காங்க. விசேஷம்னா அவங்க பாஷையில ஊர்ல யாராவது இறந்துட்டாங்களான்னு அர்த்தம். ஏன்னா அன்றுதான் இவங்களுக்கு பணம், சேலை, வேஷ்டி இதெல்லாம் கிடைக்கும்.
வள்ளியம்மா அந்த மாதிரி கேட்டதும் சுடலை, ஆமா பிள்ளை, சாயங்காலம் ஒரு பணத்தை எடுத்துட்டு வர்றாங்களாம், நான் சாப்பிட்டுட்டு போய் அதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சுடலை சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 கட்டு விறக தலை சுமையா தூக்கிக்கிட்டு நான் நைட்டு வந்துடுறேன் பிள்ளைன்னு சொல்லிட்டு சுடுகாட்டை நோக்கி நடந்து போயிருக்காரு. அப்படி சுடுகாட்டுக்கு வந்த சுடலை அந்த 2 கட்டு விறகையும் அந்த எரிமேடை மேல போய் வச்சுட்டு அவரோட ஓய்வு எடுக்கிற அறையில போய் ஓய்வு எடுத்திருக்காரு. சாயங்காலம் தானே பணத்தை கொண்டு வர போறாங்க, அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்து இருந்திருக்காரு. சரியா இரவு 7 மணி அளவுல பக்கத்து கிராமத்து மக்கள் ஒரு 10-15 பேரு ஒரு பெண்ணினுடைய சடலத்தை அந்த சுடுகாட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேசுற சலசலப்பு சத்தம் கேட்டதும் சுடலை முழிச்சு வெளியே வந்திருக்காரு. அவங்க தூக்கிட்டு வந்திருந்த அந்த பெண்ணினுடைய சடலத்தை பார்த்திருக்காரு. அந்த பெண்மணிக்கு ஒரு 40 வயது இருக்கும். நடுத்தர வயது பெண்மணி மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. அந்த இறந்து போன பெண்மணியோட பேரு மாயம்மா. பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த கிராமத்துல அந்த பெண்மணி சாராயம் காய்ச்சி வித்துட்டு வந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லாததால அந்த கிராமத்தாரே அந்த பெண்மணியோட சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாயம்மா ஆரம்பத்தில் அவரோட கணவரோட சேர்ந்துதான் அந்த சாராய தொழிலை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த பெண்மணியோட கணவருக்கு அதிகமா சாராயம் குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதனாலேயே அவர் மாரடைப்புல இறந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்ச மாயம்மா அந்த சாராய தொழிலை அவங்களே எடுத்து நடத்திட்டு வந்திருக்காங்க. மாயம்மா காய்ச்சற சாராயத்துக்கு சுத்துப்பட்டுல இருக்க ஆண்கள் எல்லாருமே அடிமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மாயம்மா மாதிரி பக்குவமா பதம் பார்த்து சாராயம் காய்ச்ச யாராலையுமே முடியாதான். மாயம்மா காய்ச்சற சாராயத்தை குடிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில தான் மாயம்மா பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க. மாயம்மா அந்த மாதிரி இறந்ததும் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து கட்டமை, அதாவது கிராமங்கள்ல யாராவது இல்லாத வீட்டுக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமா காசு போட்டு அந்த உடலை தகனம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாரும் கொடுக்கிற காசை தான் கட்டமைன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு தான் இந்த மாயம்மாவோட உடலை தகனம் பண்றதுக்காக சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ சுடலை அந்த பெண்ணினுடைய சடலத்தை தகனம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் மும்முரமா செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாயம்மா ஒரு அனாதைங்கிறதுனால அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாங்கியம்லாம் செஞ்சிருக்காரு. மாயம்மாவோட உடலுக்கு கொல்லி வச்சுட்டு அந்த மொத்த ஜனமும் சுடுகாட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. கொல்லிங்கிறது சும்மா சின்ன குச்சியை வச்சு சாஸ்திரத்துக்கு தீ வைக்கிறது தான். ஆனா அதுக்கு பிறகுதான் வெட்டியான்களோட உழைப்பு அதிகமா இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் போனதுக்கு பிறகு சுடுகாட்டுல சுடலைன்ற வெட்டியான் மட்டும்தான் தனியா இருந்திருக்காரு. அவரோட அறைக்குள்ள போய் மண்ணெண்ணெய் கேனை எடுத்துட்டு வந்து அந்த பெண்ணினுடைய தலைமாட்டு பகுதி, கால் மாட்டு பகுதியிலாம் மண்ணெண்ணெய ஊத்தி இருக்காரு. காய்ந்த விறகுகளை அந்த பெண்ணினுடைய சடலத்து மேல போட்டு சிதையூட்டி இருக்காரு. அப்படி அந்த பிணத்தை எரிக்கிறதுங்கிறது சாதாரணமான வேலை இல்ல. சரியா 4 மணி நேரம் அந்த பிணத்து பக்கத்திலே நின்று எரியாத பகுதிகள் எல்லாம் மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சு சாம்பலாக்குவாரு. அப்படி அவர் எரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வழக்கத்துக்கு மாறா எல்லா விறகுகளும் படார்னு வந்து வெளியே விழுந்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி பிணங்களை எரிக்கும் போது அந்த தசை நார்கள், நரம்புகள்லாம் முறுக்கேறி புடைக்கும் போது விறகுகள் கீழே விழுகிறது சகஜம். ஆனா இன்னைக்கு மொத்த விறகும் இந்த மாதிரி சரிஞ்சது சுடலைக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கு. என்னடா இது, விறகெல்லாம் இப்படி செதறுதேன்னு சொல்லி வாயில முணங்கிக்கிட்டே அந்த விறகுகளை எல்லாம் அடுக்கி வச்சிருந்திருக்காரு. சுடலை அந்த நேரத்துல ஒரு விஷயத்த பாத்துறாரு. அந்த இறந்து போன பெண்ணினுடைய கை அசைகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்படி அவர் அந்த கையை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஓன்ற அலறல் சத்தத்தோட அந்த பிணம் எழுந்திருச்சு நின்றுருக்கு. அதை பார்த்து பயந்து போன சுடலை தான் கையில வச்சிருந்த அந்த எரிக்கட்டையை எடுத்து அந்த பிணத்தோட தலையில 4 அடி அடிச்சு படுக்க போட்டு எரிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரோட 20 வருஷ சர்வீஸ்ல பிணம் இந்த மாதிரி கத்திக்கிட்டு எழுந்திருக்கிறது இதுதான் முதல் முறை. அப்போ சுடலை பயத்தோடையும் குழப்பத்தோடையும் என்னடா நடக்குதுங்கன்ற ஒரு யோசனையோட ஒரு பீடி ஒன்னை எடுத்து பத்த வச்சிருக்காரு. எதனால பிணம் இந்த மாதிரி எழுந்திருச்சிருக்கும்ன்ற யோசனையோட அந்த பிணத்தின் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரியா அந்த பிணம் எரிஞ்சு சாம்பலாகி முடியும் போது நள்ளிரவு 2 மணி இருக்கும். இப்போ சுடலை அந்த சுடுகாட்டுல தண்ணி தொட்டிக்கிட்ட போய் குனிஞ்சு கைய கால கழுவிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவரை யாரோ பின்னாடி இருந்து விசுக்குன்னு தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. சுடலை அந்த சகதிக்குள்ள தொப்புன்னு விழுந்துடுறாரு. வேகமா எழுந்திருச்சு அவர் மேல ஒட்டி இருந்த மண்ணெல்லாம் தட்டி இருக்காரு. சுடலை சுத்தி முத்தி திரும்பி பார்த்திருக்காரு. ஆனா எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. எதனால இந்த மாதிரி நடக்குதுன்ற ஒரு குழப்பத்தோட ஓட்டமும் நடைமா சுடுகாட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. அந்த இரவு நேரத்துல அந்த காட்டு பகுதியில அவரோட வீட்டை நோக்கி நடந்து வந்திருக்காரு. அப்படி அவர் அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது ஏதோ பிணம் எரியிற மாதிரி வாடை அடிச்சிருக்கு.
ஏதோ பிணம் கருகிறவாட அடிக்குதேன்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த டார்ச்சால சுத்தி முத்தி அடிச்சு தேடி பார்த்திருக்காரு. இந்த பகுதியில யாராவது பிணம் எரிக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்திருக்காரு. அப்படி ஒரு பகுதியில் அவர் டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அவரோட ஈரக்கொலையே நின்றும் போல அப்படி ஒரு உருவத்தை கண்ணில் பார்த்திருக்காரு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, ஒரு உயரமான பெண் உருவம், கருப்பா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு பார்க்கிறதுக்கே கொடூரமா இருந்திருக்கு. அது சுடலையவே முறைச்சு பார்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன சுடலை, ஏய் யாருமா அது, இந்நேரத்துக்கு இந்த காட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காரு. இப்ப அந்த இடத்துல டார்ச் அடிச்சு பார்த்திருக்காரு. ஆனா அந்த உருவம் அங்க இல்ல. சுடலைக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இன்னைக்கு எல்லாமே தப்பாவே நடக்குதுன்ற ஒரு பயத்தோட வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காரு. இவருக்கு பின்னாடியே யாரோ நடந்து வர்ற மாதிரி சரக் சரக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. வெப்ப காத்து அவர் முதுகுல அனல் மாதிரி பட்டிருக்கு. இப்போ சுடலை சட்டுன்னு அந்த இடத்துல நின்னு படார்னு திரும்பி பார்த்திருக்காரு. 3 தடவை போன்னு துப்பிட்டு, 18ஆம் படி கருப்பா நீ தாண்டா எனக்கு தொணன்னு சொல்லிட்டு வேகமா வீட்டை நோக்கி நடந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவர் குளிச்சுட்டு படுத்து தூங்கி இருக்காரு. மறுநாள் காலையில எழுந்து பழைய கஞ்சியை குடிச்சிட்டு சுடுகாட்டுக்கு வேக வேகமா போயிருக்காரு. என்ன காரணம்னா, காலையில ஊர்க்காரங்க அந்த பெண்ணினுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக சாம்பல் வாங்கறதுக்கு வந்துருவாங்க. அதுக்காகத்தான் சுடலை வேக வேகமா சுடுகாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா சுடுகாட்டுல இப்ப வரைக்கும் யாருமே வரல. அந்த பெண்ணோட உடல் எரிஞ்ச எரிமேடையில வந்து நின்னு பார்த்திருக்காரு. சுடலைக்கு பயங்கர சாக்கு. அந்த பெண்ணோட உடல் முழுவதும் எரிஞ்சு சாம்பலாகி இருந்தாலும் அந்த பெண்ணோட இதயம் மட்டும் வேகாம கருகி போன நிலையில கல்லு மாதிரி இருந்திருக்கு. சுடலை அந்த இதயத்தை குச்சியில எடுத்து அடிச்சு பார்த்திருக்காரு. ஆனா அது கல்லு மாதிரி அப்படியே இருந்திருக்கு. அப்போ சுடலை என்ன நினைச்சார்னா, அந்த பெண் மனசுல ஏதோ தீராத வலியோட இறந்து போயிருக்கும் போல, அதனாலதான் அந்த பெண்ணோட இதயம் சரியா எரிஞ்சு சாம்பலாகலங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. வேகமா அவரோட அறைக்குள்ள போய் ஒரு பானையை எடுத்துட்டு வந்து அந்த இதயத்தையும் கொஞ்சம் சாம்பலையும் அள்ளி அந்த பானையில போட்டு வெள்ளை துணியால கட்டி வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணினுடைய ஊர்க்காரங்க 2 பேர் வந்து அந்த பானையை வாங்கிட்டு போயிடுறாங்க. அன்று முழுவதும் சுடலை அந்த சுடுகாட்டிலே தான் இருந்திருக்காரு. ஆனா அன்று எந்த ஒரு பிணமும் வரவே இல்லை. பகல்ல அவரோட அறையில தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரோட கனவுல நேத்து எரிச்ச அந்த பெண்ணினுடைய உருவம், எனக்கு ஒரு உதவி பண்ணு, எனக்கு ஒரு உதவி பண்ணுன்ற மாதிரி சத்தங்கள் அவர் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சுடலை நேத்து இரவு பூரா சரியா தூங்காததுனால அவரால் எழுந்திருக்கவும் முடியல. அந்த கனவுல இருந்து அவரால் விடுபடவும் முடியல. ஆனா அந்த பெண்ணோட குரல் மட்டும் அவரோட காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு உதவி பண்றியா, எனக்கு ஒரு உதவி பண்றியான்னு அழுது மன்றாடுற மாதிரி கேட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சத்தத்தை தாங்க முடியாத சுடலை டக்குன்னு எழுந்திருச்சு உட்கார்ந்துருக்காரு. ஏன் நமக்கு இந்த மாதிரி கனவுகள் வருது என்னன்னே தெரியலையே. நேத்து அந்த உடலை எரிக்கும் போது அது தலையில அடிச்சதுல இருந்து எல்லாமே தப்பா படுதேன்னு யோசிக்கிறாரு. அன்று இரவு 8 மணி வரைக்கும் சுடுகாட்டுல இருந்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம்னு முடிவு பண்ணி சுடுகாட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. அப்படி அவர் அந்த காட்டு பக்கம் நடந்து வரும்போது நேத்து அடிச்ச அந்த பிணம் கருகிற வாடை அதே இடத்துல அடிச்சிருக்கு. இப்போ சுடலைக்கு மனசுக்குள்ள ஒருவித பயம் தொத்திக்குது. எந்த பக்கமும் பார்க்காம நேரா ரோட்டை பார்த்து விறுவிறுன்னு நடந்திருக்காரு. ஆனா அவருக்கு பின்னாடியே யாரோ நெருங்கி வர்ற மாதிரி சரன்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ சுடலை பயத்துல கொஞ்சம் வேகமா ஓட்டம் பிடிச்சிருக்காரு. ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுல அவரோட மனைவி அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்துல, என்ன மச்சான் இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க, கருவாட்டு குழம்பு வாசம் சுடுகாட்டு வரைக்கும் வீசிச்சான்னு கேட்டிருக்காங்க. சுடலைக்கு வழக்கம் போல வேப்பிலையும் மஞ்சத்தூளும் போட்டு சுடுதண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு சுட சுட கேப்பக்களியும் கருவாட்டு குழம்பும் வச்சிருக்காங்க. அந்த உணவை சுடலை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுருக்காரு. அப்படி அந்த உணவை 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு கணவனும் மனைவியும் நல்லா அசந்து தூங்கி இருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். சுடலையோட மனைவி வள்ளியம்மா திடீர்னு அகோரமா கத்திக்கிட்டு எழுந்து உட்கார்ந்துருக்காங்க. சுடலையோட மனைவி அந்த மாதிரி கத்துனதும் அந்த சத்தத்தை கேட்டு சுடலை முழிச்சிடுறாரு. தன்னோட மனைவி எதுக்காக இந்த மாதிரி கத்துறா, பாம்பு ஏதாவது கடிச்சிருக்குமோன்னு என்னமா ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. ஆனா வள்ளியம்மை எதுவுமே பேசாம படுக்கையில இருந்து எழுந்து உட்காந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. சுடலை கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம உரிமிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ சுடலை, வள்ளியம்மா என்னாச்சுமா, எதுவும் கனவு கண்டியா, என்னாச்சு சொல்லுபுல அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வள்ளியம்மை சுடலை ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு, டேய் நான் தான் நேத்துல இருந்து எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்டேன்ல. உடனே சுடலையோட மூளையில சடார்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அவர் சுடுகாட்டுல படுத்திருக்கும் போது ஒரு பெண்ணினுடைய குரல் எனக்கு உதவி பண்றியான்னு கேட்டது.
அம்மா நீ யாருமா, உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லுமா, நான் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெண்ணினுடைய உடம்புக்குள்ள இருந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்கு. என்னோட பெயர் மாயம்மா. என்னோட கணவர் என்னோட குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லே இறந்து போயிட்டாரு. என்னோட தொழிலு சாராயங்காய்ச்சி விற்கிறது. நான் பார்க்குற தொழிலு மோசமான தொழிலு. மேலும் நிறைய ஆண்கள் வந்து போறதுனால என்னோட குழந்தையோட எதிர்காலம் பாதிக்குமேன்ற பயத்தினால என்னோட பெண் குழந்தைய ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்துல சேர்த்து படிக்க வச்சுட்டு வந்தேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் என்னோட குழந்தைய பார்த்துட்டு வந்துடுவேன். என்னோட நம்பிக்கை, என்னோட சந்தோஷம் எல்லாமே என்னோட பொண்ணு தான். அதனாலதான் என்னோட சாராய வியாபாரத்தில் கிடைச்ச மொத்த பணத்தையும் என்னோட மகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். அந்த மொத்த பணத்தையும் என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு பானையில போட்டு புதைச்சு வச்சிருக்கேன். அப்படி ஒரு நாள் இரவு நேரத்துல என்னோட தோட்டத்துக்குள்ள போனப்பதான் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டேன்னு சொல்லியிருக்கு. நீ மட்டும் எப்படியாவது இந்த பணத்தை என்னோட மக கிட்ட சேர்த்தரணும். இதை மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்னா என்னோட ஆன்மா நிம்மதியா சாந்தி அடைஞ்சிரும் சொல்லியிருக்கு. அந்த ஆன்மா இந்த மாதிரி சொன்னதும் சுடலை அதற்கு எந்தவித வாக்குறுதியும் கொடுக்காம அமைதியா இருந்திருக்காரு. இப்போ அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நீ மட்டும் இந்த உதவியை எனக்கு செஞ்சு கொடுக்கலனா உன்னோட மனைவியை கொன்றுவேன்னு மிரட்டி இருக்கு. சுடலை என்ன சொல்றாருன்னா, நீ சொன்ன மாதிரி உன்னோட பணத்தை உன் மக கிட்ட சேர்த்துறேன், ஆனா என்னோட மனைவியை மட்டும் எதுவும் செஞ்சிராதமான்னு கெஞ்சி இருக்காரு. நீ மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்தேனா உன்னோட மனைவியை நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா நீ நான் சொன்ன மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்கு. இந்த உதவியை நீ எனக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னோட மனைவி உடம்புல இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கையில படுத்திருந்திருக்கு. அப்படி வள்ளியம்மை படுத்ததுக்கு பிறகு சுடலை வள்ளியம்மா வள்ளியம்மான்னு கூப்பிட்டு பார்த்திருக்காரு. ஆனா வள்ளியம்மா எழுந்திருக்கவே இல்லை. அன்று இரவு முழுவதும் சுடலை பயத்துல தூங்காம முழிச்சே உட்கார்ந்து இருந்திருக்காரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அதிகாலை 5 மணிக்கே பச்சை தண்ணியில வள்ளியம்மா குளிச்சுட்டு சிகப்பு கலர் சேலை கட்டியிருக்காங்க. நெத்தியில பெரிய குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு சுடலைய வா போலாம்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 பேரும் நடந்தே பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த கிராமத்தோட அவுட்டர் பகுதியில தான் மாயம்மாவோட தோட்டமும் வீடும் இருந்திருக்கு. இவங்க அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதும் 2 நாய்கள் பயங்கரமா குறைச்சிக்கிட்டு இவங்களை கடிக்கிறதுக்கு வந்திருக்கு. இப்போ வள்ளியம்மை உடம்புல இருந்த அந்த ஆன்மா, ஏய் மணி என்ன ஆள தெரியலையான்னு கேட்டதும் அந்த நாய்களுக்கு அந்த குரல் அதோட எஜமானியம்மா குரல் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல 2 நாய்களும் மட்டையா மடிஞ்சு இவங்களை பார்த்து வாளாட்டி இருக்கு. அப்போ வள்ளியம்மை அந்த இடம் ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம் மாதிரி வேகமா விறுவிறுன்னு வீட்டுக்கு பின்னாடி போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி சாராயம் காய்ச்சறதுக்கு உண்டான அடுப்பு, பானை, பேரெல்லாம் அப்படியே போட்டபடி கிடந்திருக்கு. இப்போ வள்ளியம்மை வேகமா விறுவிறுன்னு நடந்து போய் ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட போய் நின்று இருந்திருக்காங்க. இந்த இடத்துல தோண்டுன்னு ஒரு இடத்த கைய காமிச்சிருக்காங்க. சுடலையும் மண்வெட்டி எடுத்துட்டு வந்து வேகமா அந்த இடத்த தோண்டி இருக்காரு. இப்போ அந்த குழிக்குள்ள சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய பானையில ரூபாய் நோட்டுகள் அமுக்கி அமுக்கி திணிக்கப்பட்டிருந்திருக்கு. சுடலை அந்த பானைய மெதுவா வெளியே எடுத்துட்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு. வள்ளியம்மையும் சுடலையும் அந்த பணத்தை ஒழுங்கா அடுக்கி கட்டு போட்டு ஒரு மஞ்ச பையில அடுக்கி இருக்காங்க. அந்த பையை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தோட பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல் பஸ் வந்ததும் அந்த பஸ்ல ஏறி சிவகங்கையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிருக்காங்க. அந்த காப்பகத்துக்குள்ள போனவங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்திராணியோட சித்தியும் சித்தப்பாவும் வந்திருக்கோம், இந்திராணியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் உள்ள போய் கொஞ்ச நேரத்துல இந்திராணியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயது இருக்கும், 10வது படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ உள்ள இருந்து வந்த இந்திராணி இவங்க 2 பேத்தையும் பார்த்து குழப்பத்தோட நீங்க யாரு அப்படின்னு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதை பார்த்த வள்ளியம்மை ஆசையோட குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்காங்க. நல்லா படிக்கணும் செல்லம், அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கணும்டா தங்கம்னு கொஞ்சி இருக்காங்க. அவங்க கொஞ்சறது அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திராணிக்கு அவங்க அம்மா பேசுற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்திராணி, அம்மா நீங்க யாரு, எங்க அம்மா குரல் மாதிரியே இருக்கே உங்க குரல்னு கேட்டிருக்காங்க. சுடலை என்ன சொல்றாருன்னா, பாப்பா இது உங்க அம்மா தான், 2 நாளைக்கு முன்னாடி பாம்பு கொத்தி உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ உன்னை பார்க்கறதுக்காக என்னோட மனைவி மூலமா வந்திருக்காங்கன்னு சுடலை சொன்னதும் இந்திராணி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. சுடலை சொல்றது இந்திராணிக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த அம்மா பேசுறத இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் உண்மைங்கிறத இந்திராணி உணர்ந்திருக்காங்க. இந்திராணி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு ஏமா என்னை விட்டு போனேன்னு அழுதுருக்காங்க. அதுக்கு வள்ளியம்மை உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா, அழுகாத செல்லம், நீ அழுகக்கூடாது, அம்மா எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லியிருக்கு. நீ தைரியமா இருந்து நல்லா படிச்சு பேர் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வள்ளியம்மாவும் சுடலையும் இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க,
அவங்க கொண்டு வந்திருந்த அந்த மஞ்ச பையில இருக்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இந்த பணம் மொத்தமும் அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்காக அவங்க அம்மா சேர்த்து வச்ச காசு. இந்த பணத்தை அந்த பொண்ணு மேஜர் ஆனதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்டே சேர்த்துருங்கன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை கொடுத்ததுக்கு உண்டான ரசீதும் போட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வள்ளியம்மை அந்த இந்திராணியோட கன்னத்துல முத்தமெல்லாம் கொடுத்துட்டு அம்மா கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த காப்பகத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ காப்பகத்துல இருந்து வெளியே வந்தவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து சுடலையும் வள்ளியம்மையும் நின்று இருந்திருக்காங்க. அப்போ வள்ளியம்மை சடார்னு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. சுடலை வேகமா போய் சோடா வாங்கிட்டு வந்து அவங்க முகத்துல அடிச்சுட்டு சோடாவை குடிக்க கொடுத்திருக்காரு. கண்ணு முழிச்சு பார்த்த வள்ளியம்மை, என்னங்க இது எந்த இடம், நம்ம எப்படி இங்க வந்தோம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுடலை, வீட்டுல போய் எல்லாத்தையும் நான் உன்ட்ட விலாவரியா சொல்றேன்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோட பஸ்ல ஏறி இருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பை.